நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இந்த ஒரு பெரிய விஷயம் மட்டும் நடந்துட்டுனா, ஒரு பெரிய காரியம் மட்டும் நடந்துட்டுனா, இந்த பெரிய வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டுனா, இந்த பெரிய படிப்பை மட்டும் நான் படிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள், பெரிய காரியங்களை குறித்து நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்படுகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்க அறியாதது உங்களுக்கு எட்டாவது. இது என்னால முடியாதுங்க, அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். இது என் சிந்தனைக்கும் என்னுடைய மூளைக்கும் என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இந்த காரியம் நடந்திருக்குது, இது என்னால முடிஞ்ச காரியம் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எனக்கு அன்பான பிள்ளைகளை, நிறைய நேரம் நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு சோர்ந்து போயிடுறோம். என்னன்னா நமக்கு பெரிய காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவரை நீங்க விசுவாசித்து தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வா என்று நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னா, நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் கனவுல கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. சவுலுக்கு அப்புறமா நம்ம தான் ராஜா வருவோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய 2வது ராஜா நம்ம தான் அப்படிங்கிற அவனுடைய சிங்காசனம் நிரந்தரமான சிங்காசனம்னு அவனுக்கு தெரியாது. திடீரென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுல இருந்து ஒரு அழைப்பு வருதுப்பா, உன்னை அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவன் போறான். அங்க தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அவரை ராஜாவா அபிஷேகம் பண்றான். என்னைக்காவது ஒரு கனவாவது கண்டிருப்பானா? அவனுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த உயர்வுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாருங்க, நம்ம பாஷையில சொல்ல போனா ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில செய்கிறார். அவருக்கு அறியாது, ராஜாங்கிற அந்த காரியத்தை அறியாத ஒரு மனுஷன், அவருக்கு எட்டாது. ஆடுகளை மேய்க்கிறவன் எப்படி அரசனாக மாற முடியும்? அது எட்டாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். காரணம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டார். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவரை துதிக்கிறது எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அதை கர்த்தர் செய்தார். தேவன் அவர் அறியாததும் அவருக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை உங்க ஆபீஸ்ல செய்வார், உங்க டியூட்டியில செய்வார், உங்க வேலையில செய்வார், உங்க படிப்புல செய்வார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார், உங்க குடும்பத்துல செய்வார், உங்க பண விஷயத்துல செய்வார். எல்லா காரியத்திலும் நீங்க அறியாத காரியத்தையும் எட்டாவதுமான காரியத்தை நீங்க செய்வார். எதிர்பார்ப்போடு உங்க சரீர பலவீனத்துல கர்த்தர் செய்வார். அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு செய்வாராக. God bless you.